friends, welcome back to our channel. Mr. Trouble and Mrs. Toucher. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் லாங் பேக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு எதுக்காகனா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதனால எல்லாரும் இந்த வீடியோல இருந்து கொஞ்சம் அவேரா இருங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ட்ரூ இன்சிடென்ட் தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து யார் யாருக்கும் நடக்கல, அது எனக்கே தான் நடந்துச்சு. லாஸ்ட் 2 days பேக் வந்துட்டு நான் பேங்க்குக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு நான் அலோனாக தான் போனேன். அப்போ வந்துட்டு என் கையில் வந்துட்டு ஒரு கேரி பேக் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு என்னோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவையோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுவும், ப்ளஸ் என்னோட கையில் வந்துட்டு என்னோட பர்ஸும் மொபைலும் வச்சுருந்தேன். ஓகேவா, ஒரே கையில் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற டேபிளில் வச்சுட்டு நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன், பர்ஸை கீழே வச்சுட்டு மொபைலில் கையில் பிடிச்சிட்டு அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கான்சன்ட்ரேஷனில் எழுதுகிற கான்சன்ட்ரேஷன்லையே நான் அந்த பர்ஸை இருக்கிறத மறந்துட்டு அதை அங்கேயே வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட போயிட்டு கிளியர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து சரி டெபாசிட் பண்ணணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும் இல்லையா, அதனால் அமௌண்ட் எடுக்கலாம். சரி ஃபார்ம் அது ஃபார்மில் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஏடிஎம்க்கான ஃபார்மும் ஃபில் பண்ணிவிட்டு சரின்ட்டு நான் போயிட்டு டெபாசிட் பண்ண அமௌண்ட் எடுக்கலான்ட்டு போய் பர்ஸாக பார்த்தா கையில் பர்ஸ் இல்லை, பேக்கில் பார்க்குற பர்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் எங்கேயுமே பர்ஸை வைக்கவே கிடையாது. மேபி வச்சுருந்தா அந்த டேபிளில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன பண்ணேன், அமௌண்ட் அதில் தான் இருந்துச்சு, ஏடிஎம் கார்டு எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த பர்ஸ் வந்துட்டு காணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அங்கே இருக்க மெம்பர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு சரின்ட்டு மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு சிசிடிவி செக் பண்ணலாம். அப்போ அவர் வந்து சொன்னார், அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர், இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பப்ளிக்காக சொன்னார், இந்த மாதிரி யாரோ பர்ஸ் எடுத்திருக்கீங்க, எடுத்திருந்தா கொண்டு வந்து தந்துருங்க, இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவர் மேனேஜர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தொலைஞ்சு வச்சு செக் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, பொங்கல் லீவுக்கு முன்னாடி நாள். அதனால் நிறைய பேர் அமௌண்ட்டு போடுறதும் அந்த மாதிரி நகை வைக்கிறதும் அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் நானும் போய் சிசிடிவி செக் பண்ணேன். அப்போ வந்துட்டு கரெக்டாக நான் செக் பண்ணுறப்போ டைம் வந்து 12 o'clock 11:15 வரைக்கும் என்னோடய பர்ஸ் வந்து என் கையில் இருக்குது. நான் அங்கே செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் நான் நல்லா அதில் கிளியராக தெரியுது என் கையில் பர்ஸ் இருக்கிறது. அங்கே போய் வைக்கிறது வரைக்கும் நல்லா கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சுவலாக வந்துட்டு அந்த சிசிடிவியில் ஒழுங்காக தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி யாரோ பர்ஸ் எடுத்துட்டாங்க, இனிமேல் நமக்கு அந்த காசு கிடையாது, பர்ஸும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி நான் வெளியே வந்து ரொம்ப அப்செட்டில் நின்றுட்டேன். கண்ணில் கண்ணீர் மட்டும் தான் வரல, ஆனால் ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஹஸ்பண்ட் வந்திருந்தாருன்னா எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்காதோ எனக்கு தெரியல, என்னென்னமோ தோணி ஏதோ மைண்ட் ரொம்ப அப்செட்டில் ஆகிட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா உடனே வந்துட்டு ஒரு தாத்தா வந்துட்டு அந்த பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த இன்ஃபார்ம் பண்ணார்ல, அதுவும் அவர்கிட்ட தான் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி பர்ஸ் வந்துட்டு என் பேரன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பர்ஸ் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு அவர்கிட்ட தந்துட்டார். அப்புறம் அவர் வாங்கிட்டு யாருமா பர்ஸ் தொலைச்சதுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு அப்புறம் அந்த பர்ஸை வந்து செக் பண்ணார். அதில் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லோரும் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட தந்துட்டார். அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் என்னோட ₹1 கூட அவங்க எடுக்கவே கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க என்ன நோக்கத்தில் எடுத்தாங்கன்னு தெரியல, பேங்க்கில் எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இன்ச் பை இன்ச்சாக எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவ்வளோ பேர் வந்து போகிற இடம், அவ்வளோ பணம் வச்சுட்ருக்காங்க, நகை வச்சுட்ருக்காங்க உள்ளார. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து விவரம் தெரியாது யாரும், சின்ன குழந்தை யாரும் என்டர் ஆக கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, விவரம் தெரிஞ்ச எல்லாருமே தான் அங்கே இருக்காங்க, சின்ன குழந்தை யாருமே கிடையாது. ஸோ வந்து தெரியாமல் ஒருத்தர் என் பர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தெரிஞ்சு இன்டென்ஷனோட யாரோ பண்ணியிருக்காங்க, ஏமாந்த நேரத்தில் எடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ ஏமாந்தது வெஞ்சதான் நானாக இருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்துட்டு தெளிவாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து என்கிட்ட எல்லாமே தந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட பர்ஸை நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்தவங்களோட திங்ஸை வந்து நம்ம தொடக்கூடாதுன்றது ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அதில் வந்துட்டு கன்சர்னாக இருக்கணும். ஆக்சுவலாக மற்றவங்க திங்ஸ் எதுவாக இருந்தாலும் அது மற்றவங்களது, நமக்கானது இல்லைன்றது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம திங்ஸை நம்மளும் பொறுப்பாக வச்சுக்கணுன்ற கவனம் நமக்கும் இருக்கணும். ஏதோ ஒரு எல்லாருமே ஏதோ ஒரு டைமில் வந்துட்டு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுவாங்க. அது வந்து நேச்சுரல் தான். அது வந்துட்டு சில டைம் ஏதாச்சும் ஒரு கான்சன்ட்ரேஷன் வேறு போகிறப்போ அது கவனமே இல்லாமல் தொலைக்கிறது வந்து நியாயம்தான். பட் ஆனால் நான் வச்ச பர்ஸ் வந்துட்டு நான் திரும்ப போகிறப்ப அங்கேயே இருந்திருக்கணும், அதுதான். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வந்து தந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே கேமரா இருக்குது, அங்கே கேமரா இருக்குது, இருந்தாலுமே வந்துட்டு மக்கள் வந்துட்டு எவ்வளோ ஷார்ப்பாக திருடுறாங்கன்றது வந்துட்டு
இந்த காலத்துல ரொம்ப எல்லாரோட ஹேபிட்ஸ் ஏன் இப்படி போயிட்டுருக்கு, ஏன் இப்படி மக்கள் இருக்காங்கன்றது நிஜமா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சேத்பேட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சிசிடிவி கேமரா இங்க தான் இருக்கு. கீழ ஒருத்தர் ஷாப்ல வந்து பைக்க நிறுத்திட்டு, கீயோட பைக் இருக்கு. அவங்க போய் திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தன் அந்த கேமரால நல்லா தெரியுது. இங்க ஒருத்தன் அப்படியே நின்னுட்டு நோட் பண்ணிட்டு இருக்கான். வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டான். அந்த ஓனர் வந்துட்டு அங்க தான் வந்துட்டு திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி யாருனாச்சும் ஹெல்ப் பண்ணா ஸ்கூட்டி தான் அவ்வளோ வேகம் போயிருக்க முடியாது. ஒரு பெரிய பைக் இருந்துச்சுன்னு எடுத்துட்டு போய் அவன தொரத்திட்டு போய் புடிச்சிருக்கலாம். பட் ஆனா அது மிஸ் பண்ணிட்டாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணல என்னன்னு தெரியல. பட் ஆனா அவன புடிக்க முடியல. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, இந்த மக்கள் மத்தியில திருட்டு எண்ணம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்துட்டு நம்மளோட திங்ஸை நம்ம தான் வந்துட்டு கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ பி அவேர் ஆஃப் தட். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நாட்டில் ஏன் மக்கள் இப்படி இருக்காங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினச்சாவே. இப்படிலாம் பண்ணுறத நினச்சாவே அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லை. ஓகேவா? எப்போவுமே வந்துட்டு நிஜமாக தான் தண்டனைகள் கடுமையானதாக குற்றங்கள் குறையும். அதனால வந்துட்டு ஆனால் இதெல்லாம் பண்ணுறது நம்மள ஒருத்தவங்க தான். ஓகேவா? ஏன் அந்த மாதிரி இருக்கணும்? ஏன் எதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க? அவங்களோட வளர்ப்பு அந்த மாதிரியா, இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறாங்களா, அந்த மாதிரி தெரியல. இந்த வீடியோஸ் பார்க்குற யாராக இருந்தாலும் அவங்கவுங்க குழந்தைங்க கிட்ட சொல்லி வளங்க. நல்ல விஷயத்த மட்டும் சொல்லுங்க. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றத நல்ல ஆணித்தனமாக சொல்லுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் தைரியமாக வளங்க. தைரியமாக மீன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் தைரியமாக இல்லை, எந்தெந்த விஷயத்துக்கு தைரியமாக வளர்க்கணுமோ அந்தந்த விஷயத்துக்கு தைரியமாக வளங்க. ஓகேவா? எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப அன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி இருந்த அமௌண்ட் வென்ச்சன் தான் 1000 rupees தான். அது எனக்கு போயிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அது ஏடிஎம் கார்டு தான். நான் வேறு ஏடிஎம் கார்டு கூட அப்ளை பண்ணி என்னால் வாங்க முடியும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டைமில் எனக்கு அந்த 1000 ரூபாய் வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் எனக்கு அந்த 1000 ரூபாய் இல்லாமல் இருந்தப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு உண்மையிலே. ஏன்னா ஒரு பர்ஸ்ல வந்து காசு எடுத்துட்டா திரும்ப வாங்கிக்கலாம். ஒரு ஆதார் கார்டு வாங்கணும்னா சப்போஸ் இப்போ நான் ஆக்சுவலா எதுவுமே எடுத்துட்டு போகல. என்னோட டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரிஜினல் வந்து எல்லாமே கவர்ல இருந்துச்சு. பர்ஸ்ல எதுவுமே நான் வைக்க கிடையாது. அதனால அந்த டைம்ல எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க? அதுதான் என்னோட கேள்வியே. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் தான். கஷ்டம் இருந்தா அவங்களுக்கு கை கால் இருக்கு. கை கால் இல்லாதவங்க கூட பிச்சை எடுத்து சாப்பிட்றான். அப்படி இருக்கும்போது கை காலோட இருக்கவங்க ஏன் இந்த மாதிரி திருட்டு எண்ணம் புத்தி வருது அப்படின்னு தான் என்னோட கேள்வியே. மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா தயவு செய்து மாத்திக்கோங்க. இந்த மாதிரி மத்தவங்க பொருளுக்கு ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறது தப்புன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, நேர்மையா சம்பாரிங்க. 10 ரூபாய்னாலும் நேர்மையா சம்பாரிச்சு சாப்பிடுங்க. அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். சரியா? திருடுறீங்க. நான் நிஜமா சொல்றேன். இந்த நாட்டுல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கெட்ட விஷயம் தான் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன் 2026 எலெக்ஷன் வரப்போ ஒவ்வொருத்தரும் காசு வாங்காம உண்மையா ஓட்டு போடுங்க. நல்லது யார் செய்வாங்கன்றத நினைச்சு மனசுல வச்சு அரசியலுக்கே மனசுல வச்சு நிஜமா சொல்ற ஓட்டு போடுங்க. ஏன்னா எல்லாருமே சட்டதிட்டங்கள் சரியா இருந்தாதான் மக்கள் சரியா இருப்பாங்க. உண்மையா இல்லையா? நம்ம அப்பா அம்மா கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருப்போம். அப்படி தானே? நம்ம அவங்கள பார்த்து தான் நம்ம வளர்றோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குறோம். அப்போ நம்ம மக்களாகிய நம்மளும் அப்படி தான். நமக்கு மேலே யார் இருக்காங்களோ அதை பார்த்து தான் நம்ம வளருவோம், பண்ணுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டுருப்போம். வந்துட்டு திருடாதீங்க. திருடுறதுக்கு போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பொருளை திருடிட்டு உயிரை திருடிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு 4-5 ஆஃபீஸ் ஏறி இறங்கினா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகுது அதை வாங்கிறதுக்கு. காசு எடுத்துகிட்டு போயிடுறீங்க, அந்த பர்ஸை தூக்கி போட்டுறீங்க ஈஸியாக. அதில் இருக்கிற பொருளோட டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். திருடர்களே ஜாக்கிரதையாக திருடுங்கன்னு சொல்ல முடியாது. திருடாதீங்க. எங்கேயோ திருட போறீங்க, பார்த்தாங்க ஒரு கொலையை பண்ணிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, ஒரு தப்பு பண்றவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கணும். ஆனா யாருக்கு தெரியுமா இந்த நாட்டுல பயம் இப்ப அதிகமா இருக்கு? தப்பே பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கு. ஏன்னா நம்ம போறப்ப நமக்கு ஏதாச்சும் நடந்துருமோன்ற பயம் தான் இருக்கே தவிர, தப்பு பண்ணா இந்த மாதிரி நம்மள பண்ணிடுவாங்களோன்ற பயம் யாருக்குமே கிடையாது. ஏன் இந்த சட்டம் சரியில்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். நிஜமா சொல்றேன். நம்ம இப்படி பண்ணா நமக்கு இப்படி தண்டனை கிடைக்கும்ன்ற விஷயம் வந்துட்டு அவங்க ஆள் மனசுல பதிஞ்சு இருந்தா அந்த மாதிரி ஒரு தப்பு செய்ய தோணுமா? நெருப்புனா சுடுன்ற ஒரு பயம் இருந்தா அது தெரிஞ்ச போய் சுடுவோம், கை வைப்போமா? இல்ல அந்த மாதிரிதான் எல்லா விஷயமும். வந்துட்டு என்னதுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண இடத்துல தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவன் தான் தப்பு பண்ணான்றது தெரிஞ்சா அந்த இடத்துல தான் தண்டனையை கொடுக்கணும். அதை பார்த்து 4 பேருக்கு தெரியணும். தப்பு பண்ணா இப்படிலாம் நடக்கும்ன்றது தெரிஞ்சா மட்டும்தான் இங்க தப்புகள் குறையும் நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ப்ளஸ் ஹாப்பி பொங்கல். அண்ட் இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டு வீடியோ பண்ணாதீங்க. ஏன்னா இது கவரிங் நகை தான். இந்த வீடியோ ட்ரெண்டாக யாருன்னா இதை கொள்ளடிக்கலாம் நினச்சி வேஸ்ட்டாக முயற்சி இருக்காதீங்க. இது ரெண்டுமே கவரிங் தான். அவேராக இருங்க. நீ சொல்லாத அவேராக இருங்க எங்ககிட்டயே.
Thank you so much those who are supporting from known காதல். and unknown persons, those who are in Saudi, and many of them seen my videos and then they are saying you are taking videos nice and entertaining good like that. I don't know we are entertaining not. I think you can't understand our language, still you are watching our videos and supporting us. Thank you for that. Thank you so much. Soon I will take videos in your comfortable language. That may be due to related to my profession also. I plan to take my videos. So keep watching, support us, and thank you so much for your supporting. Please subscribe our channels if you like, share and support. Thank you. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தாய் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.